ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே. இன்று 21/11/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். இன்றைய திதி ஷஷ்டி திதி. இன்றைய யோகம் அமிர்த சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம ராசி தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சுப முகூர்த்த நாள். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், தனுஷில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரனுடன் செவ்வாய் இருப்பதால் சந்திரமங்கள யோகம் உள்ளது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தூர தேச பயணங்கள் யாவும் வெற்றியை தரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். வரவு செலவுகள் அதிகமாக நடக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பானதாகவே இருக்கும். உறவினர்களின் வருகையும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதாலும் மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கும் நாளாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும் விதமாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட பொருள் உங்களது கைக்கு வரும் யோகமும் உண்டாகும். பூமி சம்பந்தமான தொடர்பால் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். பூமி சம்பந்தமான தொழில் உள்ளவர்களுக்கும் பூமி சம்பந்தமான கேஸ் வழக்கு கொடுத்திருப்பவர்களுக்கும் சாதகமான பலன் இன்று உங்களுக்கு அமையும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று சட்டத்துறையால் ஆதரவும் அதிகரிக்கவும் செய்யும். எதிர்பார்த்த வெற்றியும் கைவரும். பாராட்டும் பரிசும் உங்களுக்கு கிடைக்கும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். அரசு தொழிலில் ஆதாயம் பெறுவீர்கள். அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த பலன்களும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். உங்களது மேல் அதிகாரிகளால் பாராட்டுகள் பெறுவீர்கள். தூர தேச பயணத்தால் நினைத்த காரியங்களும் வெற்றியாவதுடன் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த தொழில் வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சிலருக்கு பயணங்களால் வெற்றி உண்டாகும். கல்வி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவும் இருக்கும். அவர்கள் எதிர்பார்த்த பலன்களும் அவர்களுக்கு கிட்டும். கல்லூரி படிக்கும் மாணவ செல்வங்களுக்கெல்லாம் இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவே இருக்கும். கல்வி சம்பந்தமாக வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இல்லாமல் வீட்டில் இதுவரை சங்கடப்பட்டு வேலை இல்லையே என்று ஏங்குபவர்களுக்கு அயல் நாட்டிலோ அல்லது வெளியூரிலோ சென்று வேலை செய்யும் யோகம் உருவாகும். திடீர் வாகன வசதிகள் ஏற்படும். பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி சுமூகமான பலன் கிடைக்கும். சுப நிகழ்ச்சி இல்லத்தில் நடக்கும். நிறைய சுப செலவுகளும் வந்து சேரும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எதிர்பார்த்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று பாராட்டும் பரிசும் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் திருமணம் குடும்பத்தில் நிகழும். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். 3ஆம் இடத்தில் சந்திரனுடன் செவ்வாய் இருப்பதால் சகோதரரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி சகோதரர் வழி உங்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறவும் செய்யும். அவர்களால் ஆதாயமும் உண்டு. பூமி சம்பந்தமான தொடர்பால் இதுவரை மனம்
கலங்கி நிற்கும் உங்களுக்கு அது சம்பந்தமாக மகிழ்ச்சி தரும் செய்தியும் வந்து சேரும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். மனைவி வழி ஆதாயம் பெறுவீர்கள். திடீர் சொத்து கைவரும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வாகன பழுது ஏற்பட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு புதிய வீடு கட்டும் சூழ்நிலை உருவாகும். பழைய வீட்டை இடித்து புது வீடு கட்டும் யோசனையும் உருவாகும். அதற்காக கடன் வாங்குவீர்கள். வாங்கின கடனை அடைக்க முடியாமல் ஒரு சிலர் திணறுவார்கள். அதற்கான அடுத்த கடன் வாங்கும் சூழ்நிலையும் உருவாகும். ஒரு சிலருக்கு வியாபார நிமித்தமாக அலைச்சல்களுடன் சற்று மன வருத்தமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வீட்டில் மனைவியால் சற்று கலகம் ஏற்பட்டு பின்மாறும். மனைவியால் ஆதாயமும் வந்து சேரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தகப்பனார் வழி வரவேண்டிய பணம் வந்து சேரும். தாய்க்கு ஏற்பட்ட கடுமையான துயரங்கள் நீங்கும். அவர்களது உடல் ஆரோக்கியம் பெறும். தாயாருக்காக மருத்துவ செலவு உண்டாகும். திடீர் காதல் திருமணம் கைகூடும். ஒரு சிலர் புதிய வீட்டிற்கு மாறும் சூழ்நிலை உருவாகும். ஒரு சிலர் குடும்பத்திலிருந்து விலகி வேறு வீட்டிற்கு செல்லும் சூழலும் வந்து சேரும். எண்ணங்கள் நிறைவேறும் விதமாக இன்று உங்களுக்கு இருக்கும். அதனால் மனமகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் விலகி வியாபாரமும் தொழிலும் நன்றாகவும் வளர்ச்சியாகவும் தனவரமான நேட்டத்துடனும் அமையும் விதமாக இருக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில்களில் வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். புதிய உற்பத்தி செய்யும் தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். திடீர் அயல்நாடு உறவால் நினைத்த காரியம் வெற்றியாவதுடன் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். வங்கி தொழில் செய்பவர்களுக்கும் பண சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று லாபம் அதிகமாகவே இருக்கும். தொழிலில் லாபமும் வெற்றியும் பெறுவீர்கள். பூமி சம்பந்தமான தொழிலில் இன்று புதிய வாய்ப்புகளும் தனவரவும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். அயல் நாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக ஏற்பட்ட கடன் தொல்லைகள் விலகி அதற்குரிய தனவரவு வந்து சேரும். குடும்பத்தில் கணவன் அல்லது மனைவியால் ஏற்பட்ட கடன் சம்பந்தமான பிரச்சனைக்கு முடிவுகள் கட்டுவீர்கள். மனைவிக்கு தொழில் வாய்ப்பு உருவாகும். மனைவிக்கு வெளிநாடு அல்லது வெளியூரில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு தொழில் கைவரும். அரசால் ஆதாயம் பெறுவீர்கள். அரசு ஒப்பந்தம் செய்வீர்கள். அரசு வழி நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். மேலதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நன்மை செய்யும். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். நண்பர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிரமங்கள் விலகி தனவரவான நேட்டம் உங்களுக்கு வந்து சேரும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். சுப காரியங்களில் பங்கு பெறுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதனால் அதற்குரிய தனபரமான நேற்றத்திற்காக நீங்கள் கடன் வாங்கும் சூழ்நிலையும் உருவாகும். ஒரு சிலருக்கு திடீரென்று சொத்து விற்கும் யோசனையும் உருவாகும். ஒரு சிலர் இருக்கும் வீட்டை விற்று வேறு வீடு வாங்கும் யோசனையும் வந்து சேரும். தொழிலில் புதிய உத்திகளை கையாளுவீர்கள். இரும்பு சம்பந்தமாக, கட்டட சம்பந்தமாக, பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும், வங்கி சம்பந்தமான, கல்வி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் மிகுந்த நாட்களாகவே இருக்கும். இன்று தொழிலில் வளர்ச்சியும் வெற்றியும் அதிகமாகவே இருக்கும். இரும்பு வியாபாரம், வாகன உதிரி பாகங்கள் விற்பது, வாகனம் வாங்குவது, விற்பது போன்ற தொழில்களிலெல்லாம் இன்று புதிய வாய்ப்புகளும்
ஆதாயமும் இன்று அதிகமாகவே இருக்கும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்த பலன்கள் வந்து சேரும். இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசியில் இன்று சந்திரனுடன் செவ்வாய் இருக்கிறார். ராசிநாதனே ராசியில் இருப்பதால் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சிறு சிறு தடுமாற்றங்கள் வந்து சேரும். நீங்கள் எதை செய்தாலும் என்ன செய்தீர்கள் என்ற பழிப்பாவத்திற்கு ஆளாவீர்கள். குடும்பத்தில் ஓடாக தேய்ந்த பின்னும் உங்களுக்கு எந்த மதிப்பும் உங்களது சகோதரர் வழி உங்களுக்கு கிடைக்காது. குடும்பத்திற்காக எவ்வளவுதான் உழைத்து நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தாலும், அவர்கள் தாயாராக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் கேட்கும் முதல் கேள்வி, என்ன செய்து விட்டாய் பெரிதாக? அப்படி சொல்லி உங்களை மனதை நோகடிக்க செய்வார்கள். சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் குடும்பத்திற்காக செலவழித்து விட்டு அவர்களிடம் கையேந்தும் சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு உருவாகும். ஒரு சிலர் தொழிலில் ஓய்வு பெற்று வீட்டில் இருக்கும் காலம் வரை அனைவருக்கும் கொடுத்துவிட்டு தொழிலில் கிடைத்த பணமும் இழந்து மக்களிடம் கையேந்தும் சூழ்நிலை உருவாகும். அதனால் மன வருத்தத்துடன் இருக்கும் சூழ்நிலையும் உருவாகும். ஒரு சிலர் வியாபார விஷயமாக வெளிநாட்டிற்கு சென்று பொருளேற்றும் சூழ்நிலையும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வண்டி வாகன யோகம் வந்து சேரும். ஒரு சிலர் பழைய வீட்டை விற்று புது வீடு வாங்குவார்கள். ஒரு சிலர் காலியான இடத்தில் வீடு கட்டும் யோகமும் வந்து சேரும். திடீர் ஆதாயம், பணம், பரிசு கிடைக்கும் சூழலும் உருவாகும். நினைத்த காரியம் வெற்றியாகும். கணவன் மனைவியிடையே அன்பு அதிகமாக இருக்கும். உடலில் சிறு சிறு தோல்வியாதிகளால் சற்று சிரமப்படுவீர்கள். வியாபாரம் செழிப்பாக இருக்கும். பால் உற்பன்னங்கள், உணவு சம்பந்தமான தொழில்கள், இனிப்பு சம்பந்தமான தொழில்கள், பழவர்க்கங்கள் சம்பந்தமாக, பூமியில் விளையும் பொருள்கள் சம்பந்தமாக, கால்நடை சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி இன்று உண்டாகும். எதிர்பாராத விதமாக இன்று புதிய நபரை சந்திப்பதன் மூலம் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக பிரிந்து வாழும் உறவினர் ஒன்று கூடுவார்கள் அல்லது பிரிந்து போன நண்பரை சந்திப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. கொடுத்துவிட்டு திரும்ப கிடைக்காமல் போகும் சூழலும் உருவாகும். தாயாருக்காக நீங்கள் சற்றே கவலைப்படுவீர்கள். தாயாரின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைக்காக சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். மருத்துவ உதவியும் தேவைப்படும். எனினும் என்று எதிர்பார்த்த மகிழ்ச்சி உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேருவதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரனுடன் செவ்வாய் இருப்பதால் பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட கலகங்களால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். ஆதாயம் சற்று குறைவாகவே என்று பூமியில் விளையும் ஆதாயம் சற்று குறைவுபடும். அதனால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். பெரியவர்களால் மனக்கலக்கம் உண்டாகும். பெரியவர்கள் உங்களை மதிக்காமல் உங்களை வேண்டுமென்றே மன வருத்தம் கொள்ள செய்வார்கள். அதனால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். உடல் உபாதையால் சற்று அவதிப்படுவீர்கள். தலை நரம்பு பிரச்சனை, கண் உபாதைகள் மற்றும் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளால் சற்று மனக்கவலையும் உண்டாகும். மருத்துவ உதவியும் தேவைப்படும். மூத்த பிள்ளையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி திருமண ஒப்பந்தம் கைகூடும். திருமணத்திற்கு நீங்கள் சம்மதம் தெரிவிப்பீர்கள். திருமண யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு பெற்றோரை எதிர்த்து காதல் திருமணம் செய்யும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியேறும் சூழ்நிலையும் உருவாகும். வீட்டில் கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள், கலகங்கள் ஏற்பட்டு பின் மாறிவிடும். சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். சொத்து தர்க்கம் தீரும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று வெற்றி பெறும் நாளாகவே அமையும். எதிர்பார்த்த பலன், அரசு ஆதாயம் பெறுவீர்கள். அரசு வழியால் ஏற்பட்ட சற்று சிரமங்களெல்லாம் மாறிவிடும். அரசு தொழிலில்
பணிச்சுமை சற்று குறையும். அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தமாக எதிர்பார்த்த உதவி வருவதற்கு சற்று தாமதமாகும். எனினும் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். நீங்கள் நினைத்த இடத்திற்கு மாற்றத்திற்காக நீங்கள் காத்திருந்த செய்தி உங்களுக்கு வருவதற்கு சற்று தாமதமாகவே இருக்கும். அதனால் மன வருத்தம் கொள்வீர்கள். பணம் சம்பந்தமான பிரச்சனைகளில் உங்களுக்கு ஏதும் மன வருத்தம் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இங்கு இல்லை. இன்றே பணவரவு அதிகமாகவே இருக்கும். விரைய செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். சிறு சிறு பிரச்சனைகளும் வந்து போகும். கணவன் மனைவி இடையே அன்பு அதிகமாகவும் இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்படும். குடும்பத்துடன் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள். ஆலய தரிசனம் செய்வீர்கள். மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விதமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வது சிறப்பை அளிக்கும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு என்று எதிர்பாரா விதமாக நண்பரின் உதவி உங்களுக்கு கிடைப்பதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். தீரா துயரத்தில் மனது பிரச்சனையில் இருக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனை விலகும் நாளாகவே இருக்கும். உங்களது மகனால் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். தன் மகன் தன்னிடம் வரவில்லையே, தன்னிடம் பேசவில்லையே, தன்னை கவனிக்கவில்லையே என்று மகனால் ஏற்பட்ட துயரம் உங்களுக்கு விலகி அந்த மகனே உங்களை ஆதரிக்கும் சூழ்நிலையும் உருவாகும். ஒரு சிலர் தாயை கவனிக்காமல் அவர்களை கஷ்டப்படுத்துவார்கள். அவர்களுக்கு அவரது வயதான காலத்தில் அவர்களை நடுத்தெருவில் நிற்க வைப்பதும், ஒரு வாய் சாப்பாடு கொடுக்காமல் அவர்களுக்கு எதுவும் கொடுக்காமல் அவர்களை அழ வைத்து வேடிக்கை பார்க்கும் விதமாகவும் சிலர் நடந்து கொள்வதால் பாப கர்மத்திற்கு ஆளாகும் சூழ்நிலையும் ஏற்படும். மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். தாயும் தந்தையும் சிறு வயதிலிருந்தே பராமரித்து அவர்கள் உடல் உழைப்பையெல்லாம் இழந்து வயதான காலத்தில் தன் மகன் தனக்கு உதவுவான் என்று நினைத்து பாடுபட்டு வளர்த்து வயதான காலத்தில் தன் மனைவியின் பேச்சை கேட்டோ பிறரின் பேச்சை கேட்டோ நடுத்தெருவில் தாயை அம்போ என்று விட்டுவிடும் சூழ்நிலை உருவாகும். அதனால் அந்த தாயின் மனக்குமரல் இறைவன் கேட்பதால் கர்மதோஷத்துக்கு ஆளாகும் சூழ்நிலையும் உருவாகும். பெற்ற தாயை கலங்காமல் அவர்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் ஒரு வாய் சாப்பாடு அளித்து வந்தால் அந்த பாப கர்மத்திலிருந்து அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். தாயாரும் மகிழ்ந்து அவர்களின் ஆசீர்வாதமும் அவர்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, எதிர்பார்த்த உதவியுடன் கடன் தொல்லைகளும் தீரும் விதமாகவே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்கள் வீடு தேடி வரும். தனபரமான நேட்டம் உண்டாகும். தொழிலில் சிறப்பான பலன்கள் உண்டு. கட்டிட சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக, வாகன சம்பந்தமாக, வாகன உதிரி பாகம் சம்பந்தமாக, கணினி சம்பந்தமாக, உலோக சம்பந்தமாக, பண சம்பந்தமாக, பண பரிவர்த்தனை சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக தொழில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவே இருக்கும். சிறு சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். நினைத்த காரியம் வெற்றியாகும். கணவன் மனைவியிடையே அன்பு அதிகமாகவே இருக்கும். திடீர் வெளியூர் செல்வீர்கள். திடீரென்று வெளிநாட்டிலிருந்து செய்தியும் தனவரமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டு. தொழிலுக்காக அலைச்சலும் தனவரமும் உண்டாகும் என்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரனுடன் செவ்வாய் உள்ளதால் பூமி சம்பந்தமான தொழில்களில் வெற்றி பெறுவீர்கள். பூமியால் ஏற்பட்ட கலகம் தீரும். பூமியில் விளைபொருள்கள் லாபம் அதிகமாக இருக்கும். உலோகப் பொருள் சம்பந்தமாக, தங்கம் வெள்ளி போன்ற பொருள்கள் சம்பந்தமாக, குலத்தொழில் சம்பந்தமாக, பட்டறை தொழில் சம்பந்தமாக, உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று லாபம் மிகுதியாகவே இருக்கும். மூத்த பிள்ளையால் உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கும். மூத்த பிள்ளைக்கு திடீர் திருமண செய்தி வந்து சேரும்.
திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண தேதி நிச்சயிக்கப்படும். தூரதேச பயணத்தால் இரட்டிப்பு லாபம் பெறுவீர்கள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் புதன். தந்தையால் ஏற்பட்ட கலகம் விலகி உங்களுக்கு இடம் சம்பந்தமான பிரச்சனையில் தீர்ப்பு உண்டாகும். எதிர்பார்த்த தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். புதிய முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். மனைவி வழி ஆதாயம் பெறுவீர்கள். மனைவியின் உறவினர் வழி உங்களுக்கு தனவரவும் உண்டாகும். பாராட்டும் பரிசும் கிடைக்கும். திடீர் ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு பூமி லாபம் உண்டு. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பலன் வந்து சேரும். ஒரு சிலருக்கு தந்தை வழி ஆதாயம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பிறரின் சொத்து கைவரும் சூழலும் உருவாகும். அதனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் பலன் உங்களுக்கு கிடைப்பதால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கோபமான பேச்சும் கோபத்தை குறைத்து கொள்வதும் உங்களுக்கு நன்மை செய்யும். நீண்ட நாள் நண்பரை சந்திப்பீர்கள். உங்களது கோபமான பேச்சால் நல்ல உறவுகளை இழக்கும் சூழ்நிலையும் உருவாகும். கோபமான பேச்சால் உடலில் சில உபாதைகள் வந்து சேரும். காலில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் உங்களுக்கு நடக்க சற்று சிரமம் கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமண தேதி நிச்சயிக்கப்படும். ஒரு சிலருக்கு மகனுக்கோ மகளுக்கோ வேலை வாய்ப்பு கிடைக்கும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்வீர்கள். கல்வி சம்பந்தமாக வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்லும் யோகமும் உருவாகும். கல்விக்காக ஏற்பட்ட சிரமங்கள் மாறி அதற்குரிய தனவரவு உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி பூசொத்து கைவரும் விதமாகவே இருக்கும். தொழிலில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். சிறு சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைப்பதால் நீங்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த நபரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். அத்துடன் நீண்ட நாள் கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறும். தந்தை வழி ஆதாயம் பெறுவீர்கள். தந்தையின் சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும். சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி சகோதரர் வழி ஆதாயம் பெறுவீர்கள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன். பெண்களால் ஆதாயமும் உண்டாகும். தனவரவும் உண்டாகும். பெண் வழி மனைவி வழி அல்லது தாய் வழி உறவினர் வழி உங்களுக்கு சொத்தோ அல்லது நகையோ அல்லது பணமோ இது போன்ற ஏதாவது பொருள் உங்களுக்கு கிடைக்கும் சூழ்நிலை உருவாகும். பிறரின் சொத்து, அதாவது குழந்தை இல்லை என்று நினைத்து தத்து பிள்ளையாக வளரும் உங்களுக்கு அந்த சௌபாகியம் உங்களுக்கு கைவரும். அவரின் சொத்து உங்களுக்கு கிடைக்கும் சூழ்நிலையும் உருவாகும். ஒரு சிலருக்கு வண்டி வாகன சொத்து கிடைக்கும். ஒரு சிலருக்கு பூமியால் லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பூமியில் பொருள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி அந்த பூமியை அவர்களுக்கு கைவரும் சூழலும் உருவாகும். பெண்கள் வழி ஆதாயம் பெறுவீர்கள். தாயாருக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். திடீரென்று தாயார் உடலில் சற்றே பிரச்சனைகள் ஏற்படுவதால் மருத்துவ உதவி செய்ய வேண்டி வரும். தாயாரின் சொத்து உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். 5ஆம் இடத்தில் ராகு. எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். பயணத்தில் வெற்றி உண்டாகும். சற்று பேராசை அதிகமாகவே இருக்கும். இடம் சம்பந்தமாக பேராசைப்படுவீர்கள். அதாவது அந்த இடம் 2 ரூபாய் என்றால் உங்களுக்கு 6 ரூபாய் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்து அதை 6 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சூழல் உருவாகும். பிறரின் பேச்சை கேட்டு வீட்டில் கலகம் செய்யும் குணத்தை சற்று மாற்றிக்கொள்வது நல்லது. எனினும் குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்துடன் ஒற்றுமையாக இருப்பீர்கள். இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். தொழிலில் வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாளுவீர்கள். அதனால் தனவரவு அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன்கள் கிட்டும். வண்டி வாகனத்தால் லாபம் அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த பலன்
உங்களுக்கு வந்து சேருவதால் நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் வார்த்தைகளில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. அலுவலகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். அலுவலக சம்பந்தமாக எதிரிகள் உங்களை சீண்டுவார்கள். அதனால் நீங்கள் மனமகிழ்ச்சி சற்று குறையும் விதமாகவே இன்றைய சூழல் இருக்கும். பணிச்சுமை, அலுவலகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். உங்கள் நண்பர்களே உங்களை வெறுக்கும் சூழல் உருவாகாமல் பார்த்து கொள்ளவும். சில பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்டு விலகும். கணவன் மனைவி ஒற்றுமை சற்று குறையும். எதிர்பார்த்த பலன் வருவதற்கு சற்று தாமதமாகும். கடன் கொடுத்தது திரும்ப கிடைக்க சற்றே தாமதமான சூழல் உருவாகும். வண்டி வாகனத்தால் சற்று சிரமம் கொள்வீர்கள். எனினும் கவலை வேண்டாம். புதிய வண்டி வாங்கும் சூழல் உங்களுக்கு ஏற்படும். புதிதாக இடம் சம்பந்தமான பிரச்சனையில் ஈடுபட்டு அதற்குரிய சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு பின் விலகும். இன்று நல்ல காரியங்கள் எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது. ஆலய தரிசனம் செய்வது நல்லது. திடீர் வெளிநாட்டு பயணத்தால் நீங்கள் எதிர்பார்த்த பலன் வருவதற்கு தாமதமாகும். திடீர் உறவினர் வருகையால் சற்று மனக்குமுறல் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி வருவதற்கு தாமதமாகும். விரைய செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் சற்று குறையும். பயணத்தால் வெற்றி இருந்தாலும் அதற்காக அலைச்சலும் மன சங்கடங்களும் நேரிட வேண்டி வரும். சிறு சிறு கால் பிரச்சனை, உடல் பிரச்சனை, இரத்த சம்பந்தமான பிரச்சனை சற்று உங்களை அலட்டும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் வருவதற்கு சற்று தாமதமாகவே இருக்கும். எனினும் கவலை வேண்டாம். இறைவனின் அருளால் அது நீங்கும் விதமாகவே இருக்கும். இன்றி எதிலும் சற்று கவனமாக இருப்பதும், வீண் வார்த்தைகளால் பிறரை கோபிக்காமல் இருப்பதும், வார்த்தைகளை விரயம் செய்யாமல் சற்று அனுசரித்து நின்றால் உங்களுக்கு இன்று நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மனக்குமுறல்கள் மாறும். மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இன்று நீங்கள் அமைதியாக இருப்பது உங்களுக்கு இன்று நல்லது செய்யும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு விரய ஸ்தானத்தில் சுக்கிரன் உள்ளார். 11ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பதால் பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அதிகமான பலனை எதிர்பார்க்கலாம். லாபமும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். திடீர் சொத்து வாங்க யோசனை உருவாகும். பழைய இடத்தை விற்று புது இடம் வாங்கும் யோசனையும் உருவாகும். ஒரு சிலருக்கு மேல்மாடி கட்டினால் என்ன என்று தோன்றி அதற்காக கடன் வாங்குவீர்கள். ஒரு சிலருக்கு சகோதரர் வழி சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு பின் விலகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று வாக்குகள் வழக்குகள் இன்று வெற்றி பெறும் நாளாகவே அமையும். அரசு துறையில் ஆதாயம் பெறுவீர்கள். கால்நடைகளால் லாபம் மிகுதியாக இருக்கும். விவசாய விளைபொருள்களால், உணவுப் பொருள்களால், நீர் சம்பந்தமாக, நில சம்பந்தமாக, கட்டடம் சம்பந்தமாக, உலோகம் சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக, வாகன உதிரி பாகம் செய்வது சம்பந்தமாக, வண்டி வாகனம் விற்பது சம்பந்தமாக, கட்டிடத்தில் புதிய வாய்ப்புகள், இது போன்ற எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கும் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் எதிர்பார்க்கலாம். இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நினைத்த காரியம் இன்று வெற்றியாகும். நினைத்த இடத்திற்கு செல்லும் வாய்ப்பு உருவாகும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு அதிகமாக இருக்கும். தொழிலில் மேன்மை உண்டாகும். தொழிலில் வெற்றி காண்பீர்கள். இன்று அனைத்திலும் ஆதாயம் பெறும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமைவதால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். எதிர்பார்த்த நண்பரின் உதவியால் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். புதிய தொழில் செய்ய யோசனை உருவாகும். நீண்ட நாட்களாக காத்திருந்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். வெகு நாட்களாக மனதில் எண்ணம் வைத்திருப்பீர்கள், கனவுகள் வைத்திருப்பீர்கள். அது சாதிக்கும் விதமாக இன்று உங்களுக்கு அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். காலில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் விலகி அதற்கு மருத்துவ உதவி தேவைப்படுவதால் அதற்குரிய கவனம் கொள்வது நல்லது. இன்றே மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு இன்று அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் சூரியன் புதன்,
நீங்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். திடீர் பயணம் உங்களை சற்று திக்கு முக்காடு செய்யும். எனினும் பயணத்தால் வெற்றியுண்டு. பயணம் வழி நீங்கள் எதிர்பார்த்த பலன் நீங்கள் பெறலாம். திடீர் ஆதாயம் வந்து சேரும். கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் எதிர்பார்த்த பலன் கிட்டும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். பெண்களுக்கு ஆடை ஆபரணம் வந்து சேரும். திடீர் நகை, வெள்ளி பொருள்கள் மற்றும் வாகனம் சம்பந்தமாக, இடம் சம்பந்தமாக எதிர்பார்த்த பலன் என்று உங்களுக்கு வந்து சேரும். தாயார் வழி ஆதாயம் பெறுவீர்கள். தாயாரால் ஏற்பட்ட கலகங்கள் விலகி தாயார் மகிழ்ச்சியுடன் உங்களை அரவணைத்துக் கொள்வார்கள். அதனால் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்படும். தொழிலில் இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். புதிய தொழில் தொடங்க யோசனை உருவாகும். நினைத்த காரியம் ஒன்று, நீண்ட நாள் கோரிக்கை ஒன்று நிறைவேறும் விதமாகவே இருக்கும். பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பெண்களால் ஏற்பட்ட கலகங்கள் நீங்கிவிடும். மனைவி கணவன் உறவு முறையில் இருந்த விரிசல்கள் மாறும். ஒரு சிலருக்கு சட்டத்துறையில் வெற்றி காண்பீர்கள். கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுமோ இருவரும் சேர்ந்து கேஸ் வழக்குகள் தொடுத்து இருப்பது வெற்றியாகும். ஒரு சிலர் இருவரும் பிரிந்து வாழும் சூழலும் உருவாகும். கணவன் மனைவி இருவரும் விவாகரத்திற்காக கேஸ் கொடுத்து இருப்பது அது வெற்றியாக அமையும். அதனால் கணவனுக்கும் மனைவிக்கும் விடுதல் கிடைக்கும் விதமாகவே இருக்கும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். பூமி லாபம் உண்டு. கால்நடை லாபம் உண்டு. வாகன சம்பந்தமாக லாபம் உண்டு. தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டு. சிறு சிறு வியாபாரிகளெல்லாம் மகிழும் விதமாக இன்றைய சூழல் உருவாகும். நினைத்த காரியம் வெற்றியாகும். நீண்ட நாள் கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறும். மறைபொருள் கைகளில் கிடைக்கும். பிரிந்து போன உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள். குடும்பத்தில் சுப செய்தி நிகழும். மனமகிழ்ச்சியுடன் என்று இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, ராசியிலேயே ராகு. இன்று உங்களுக்கு சிறு சிறு மன வருத்தம் உண்டாகும். தலைவழியால் சற்று அவதிப்படுவீர்கள். தலைபாரம், மன உளைச்சல் சற்று அதிகமாகவே இருக்கும். கடன் வாங்கினவர்கள் தருவதற்கு யோசனை செய்வதால் தராமல் இருப்பதால் சற்று மனக்கலக்கம் உண்டாகும். சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி சுமூகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். உதர சம்பந்தமான பிரச்சனையால் சற்று அவதிப்படுவீர்கள். கேஸ் வழக்குகள் வெற்றி தரும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி பூமி கைவரும் சூழலும் உருவாகும். ஒரு சிலர் கடன் தொல்லையால் மிகுந்த வேதனைப்பட்டு மறுகடன் வாங்கும் சூழ்நிலையும் உருவாகும். ஒரு சிலர் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே பிரச்சனை ஏற்பட்டு அது சற்று கலகத்தில் ஏற்பட்டு பின் அது சமாதானமாகும் சூழ்நிலையும் உருவாகும். பூமி சம்பந்தமாக நீண்ட நாளாக எதிர்பார்த்த பலன் வருவதற்கு சற்று தாமதமாகவே இருக்கும். கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனும் சிறு சிறு கலகம் வராமலும் வாய் வார்த்தைகள் விரயம் செய்யாமல் இருப்பது நல்லது. நண்பர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். மனதிற்கு அமைதி இல்லாமல் சற்று அவதிப்படுவீர்கள். தூக்கம் வராமல் சற்று அவதிப்படுவீர்கள். ஒரு சிலருக்கு அரசு ஆதாயம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு மாற்றத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு மாற்றம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பூமி லாபம் உண்டு. ஒரு சிலருக்கு வாகன லாபம் வந்து சேரும். குடும்பத்தில் தருவேன் என்று சொல்லி தராமல் இருப்பவர்கள் கூட உங்களிடம் வந்து உங்களுக்கு தரக்கூடிய சூழல் உருவாகும். அது பொன்னாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தரமாட்டேன் என்று சொன்னவர்கள் கூட அதை தந்துவிடும் சூழலும் உருவாகும். மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்தி வெளிநாட்டிலிருந்து வந்து சேரும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். சிறு சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். நண்பர்களால் சற்று மனக்கலக்கம் கொள்வீர்கள். எதிர்பார்த்த உதவி உறவினர் வழி உங்களுக்கு கிடைக்கும். இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் காண்பீர்கள். திடீர் தனவரவு உண்டாகும். திடீர் பரிசும் ஆதாயமும் வந்து சேரும்.
ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வரும் சூழலும் உருவாகும். ஒரு சிலருக்கு தொழில் நிமித்தம் புதிய வாய்ப்புகள் உருவாகும். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். புதிய ஒப்பந்தம் செய்வீர்கள். கூட்டு முயற்சிகள் வெற்றியாகும். நண்பர்களால் ஏற்பட்ட கலகம் சற்றே மாறி நிம்மதி பிறக்கும். அலுவலகத்தில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் விலகி சுமூகமான பலன் சிலருக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு இடம் வாங்கும் சூழல் உருவாகும். ஒரு சிலர் பழைய வீட்டை புதுப்பித்து வீட்டை அழகுபடுத்துவார்கள். அழகுக்கலை நிபுணர்களுக்கும் மற்றும் அது சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். தொழிலில் புதிய முயற்சி வெற்றியாகும். புதிய கிளைகள் உருவாகும். அரசு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அவர்கள் நினைத்தபடி என்று அனைத்தும் சாதகமான பலன் தருவதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சியும் தனவரவும் உண்டாகும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் சூழல் உருவாகும். ஒரு சிலருக்கு உள்ளூரிலேயே வேலை கிடைக்கும் யோகமும் வந்து சேரும். இன்று எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். நீங்கள் எனக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை உங்களை சந்திப்போம். நன்றி அன்பர்களே.